நடிகர்கள் எம் ஆர் ராதா திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நாடகங்கள் மேல இருக்கிற ஆர்வம் எம் ஆர் ராதாவுக்கு குறையவே இல்லை. நல்ல நாடகங்களை எம் ஆர் ராதா பாராட்டுறதுக்கும் தவறுனது கிடையாது. ஒரு முறை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதின எழுத்தாளன் அப்படின்ற நாடகத்தை பாக்குறதுக்காக எம் ஆர் ராதா போயிருக்காரு. நாடகத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாடகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்துறவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு மேடைக்கு போயிருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரபல நாவலாசிரியான வைமு கோதைநாயகின் தயாநிதி என்ற நாவலை அடிப்படையாக வைத்து சித்தி என்ற பெயரிலே ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த படத்திலே முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க நடிகை எம் ஆர் ராதாவையும் நாட்டிய பேரொளி பத்மினியும் ஒப்பந்தம் செய்தார். அந்த படத்தில் ஜெமினி நேசன், முத்துராமன், நாகேஷ், விஜயநர்மலா போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்தார்கள் என்றாலும் அந்த படத்துடைய தொடக்க விழாவின் போது தினத்தந்தியிலே வெளியான 2 பக்க விளம்பரத்தில் எம் ஆர் ராதா, பத்மினி ஆகிய இருவருக்கு மட்டுமே பெரிய அளவிலே முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது. அந்த விளம்பரத்துக்கு அப்படி ஒரு கடுமையான விமர்சனம் எழும் என்று கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நினைத்து கூட பார்க்கவில்லை. பத்மினியை ஜனங்க மறந்தே போயிட்டாங்க. எம் ஆர் ராதாவுக்கு இப்போ மார்க்கெட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோடி பொருத்தமும் கொஞ்சம் கூட சரியில்லை. நிச்சயமாக இந்த படத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு விமர்சிக்காத திரையுலகினரை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை அந்த படம் சந்தித்த போதிலும் கடைசி வரைக்கும் எம் ஆர் ராதாவையே அந்த படத்திலே கதாநாயகனாக வைத்து அந்த படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எடுத்து முடித்தார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த 2 சம்பவங்கள். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிகவும் கவர்ந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அவர் எப்படியாவது சந்தித்து பேசினான்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பல வழிகளில் பல முறை முயன்றார். ஆனாலும் அவரால் என் எஸ் கிருஷ்ணனை சந்திக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணனை சந்திப்பதற்காக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனே அவருடைய வீடு தேடி வந்தார் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் நடிகை எம் ஆர் ராதா. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதிய எழுத்தாளன் என்ற நாடகத்தை தன்னுடைய சக்தி நாடக சபா சார்பில் நடத்த விரும்பிய எஸ் ஏ நடராஜன் அதற்கான அனுமதியை கேட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணனை சந்தித்தார். மந்திரிகுமாரி படத்தில் வாராய் நீ வாராய் என்ற பாடலை பாடி நடித்தவர் இந்த எஸ் ஏ நடராஜன் தான். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பெருந்தன்மையோடு அதற்கு அனுமதி அளித்தார். எம் என் கண்ணப்பா கதாநாயகனாகவும் ஜி சகுந்தலா கதாநாயகியாகவும் எஸ் ஏ நடராஜன் வில்லனாகவும் நடித்த அந்த நாடகம் ஒற்றை வாடை தேட்டரில் நடந்தபோது யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே அந்த நாடகத்தை பார்க்க அந்த நாடக அரங்குக்குள் வந்தார் நடிகை எம் ஆர் ராதா. நாடகத்தை பார்க்க எம் ஆர் ராதா வந்த உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன், எஸ் ஏ நடராஜன் ஆகிய 2 பேருமே மிகுந்த உற்சாகம் அடைந்தார்கள். நாடகம் முடிஞ்ச உடனே எம் ஆர் ராதாவை மேடையில் ஏற்றி இந்த நாடகத்தை பற்றி பேச சொல்லலாமா, நாம் கேட்டுக்கிட்டா அவர் பேசுவாரா என்றெல்லாம் மேடையில் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து அவர் பேசி கொண்டிருந்த போது அங்கே எம் ஆர் ராதாவுடைய மேனேஜர் வந்தார். நாடகம் முடிஞ்ச உடனே அண்ணன் எம் ஆர் ராதா இந்த நாடகத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறாரு, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று அவர் சொல்லிய போது எஸ் ஏ நடராஜன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நாடகம் முடிஞ்சது. நாடகம் முடிஞ்ச உடனே மேடைக்கு வந்தார் எம் ஆர் ராதா. வரும்போதே அவருடைய ஒரு கையில் பீடியும் இன்னொரு கையில் தீப்பெட்டியும் இருந்தது. ஜனங்க முன்னாடி பேசுறதுக்காக மைக் முன்னாடி வந்த எம் ஆர் ராதா தன் கையில் இருந்த பீடியையும் தீப்பெட்டியும் ஜனங்களுக்கு காட்டினார். எதுக்காக அதை காட்டுறார் அப்படின்னு புரியாமல் ஜனங்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நாடகத்தை பார்த்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நாடகத்தை பற்றி என்னுடைய கருத்தை சுருக்கமாக சொல்கிறதுக்காக தான் என்னுடைய இடது கையில் தீப்பெட்டியும் வலது கையில் பீடியையும் உங்கள் முன்னாடி இப்போ நான் காட்டினேன். இந்த நாடகத்துடைய முதல் காட்சி ஆரம்பித்த போது ஒரு பீடி பிடிக்கலான்னு இந்த பீடியை கையில் எடுத்தேன். இந்த நாடகத்துடைய விறுவிறுப்பையும் அற்புதமான காட்சிகளையும் அந்த காட்சியில் இடம்பெற்றிருந்த புரட்சிகரமான வசனங்களையும் பார்த்து கொண்டே இருந்த என்னால் இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் இந்த பீடியை பற்ற வைக்கவே முடியல. இதற்கு மேலேயும் இந்த நாடகத்தினுடைய சிறப்பை பற்றி நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று எம் ஆர் ராதா கேட்டபோது அங்கே இந்த நாடகத்தை பார்க்க வந்த இந்த ரசிகர்கள் எழுப்பிய கைத்தட்டல் ஒலி அந்த நாடக கொட்டையை பிளந்தது. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எம் ஆர் ராதா இந்த அளவுக்கு மனம் திறந்து பாராட்டுவார் என்று எதிர்பார்க்கல. அதனால் மிகப்பெரிய ஆனந்தத்துக்கு ஆளானார். இந்த சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களிலேயே இன்னொரு ஆனந்த அதிர்ச்சி கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அலுவலகத்திலே தன்னுடைய கதை ஒன்றை படித்து காட்டிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த கதையை பற்றி ஒரு சிறு விவாதத்திலும் அங்கே கலந்து கொண்டு விட்டு சாந்தோமில் இருந்த தன்னுடைய அறைக்கு திரும்பிய போது அந்த அறையில் இருந்த அவருடைய நண்பர், உங்களை பார்க்கறதுக்காக என் எஸ் கிருஷ்ணன் வந்திருந்தார்,
இவ்வளோ நேரம் இங்கே காத்திருந்து விட்டு இப்போது தான் போனார் என்ற தகவலை கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொன்னார். என்னப்பா இது வரைக்கும் ராத்திரியில் தான் கனவு கண்டுக்கிட்டு இருந்த, இப்போ பகல் கனவு ஆரம்பிச்சியா என்று அவரை பார்த்து சொன்ன கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், என்ன பார்க்கவாவது என்எஸ் கிருஷ்ணன் வர்றதாவது ஏதாவது விளையாடுறியா என்று அவரிடம் கேட்டார். அவர் அப்படி கேட்ட உடனே அந்த நண்பருக்கு லேசாக ஆத்திரம் வந்தது. என்ன அவ்வளோ விவரம் இல்லாதுன்னு நினைக்கிறியா? என்எஸ் கிருஷ்ணா அவருடைய 5666 வாக்ஸால் காரில் இங்கே வந்தார். வந்து ரொம்ப நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் நான் கிளம்பும்போது தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் என்னுடைய காரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போனார் என்ற தகவலை கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொன்னார். அந்த நண்பர் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி முடிக்கக்கூட இல்லை. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அறையிலிருந்து புறப்பட்ட கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் நேராக என்எஸ் கிருஷ்ணனுடைய வீடு நோக்கி சென்றார். என்எஸ் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் போன போது அந்த வீட்டு காம்பவுண்ட் சாத்தப்பட்டிருந்தது. அதனால் வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா என்று கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் யோசித்து கொண்டிருந்தார். அப்போ வீட்டுக்குள்ளேருந்து கையில் இருந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவைப்படியே வெளில வந்த என்எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய டிரைவரை அழைத்து, ராஜப்பா நீ கார் எடுத்துக்கிட்டு சாந்தோம் போ, அங்கே போய் இந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு வந்துரு, அவன் இல்லைன்னு வச்சுக்க, அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிக்கிட்டு வா என்று தன்னுடைய டிரைவரிடம் சொன்னார். அவர் அப்படி சொன்ன உடனே நம்பிக்கை வர பெற்றவராக வீட்டினுடைய கதவை திறந்துட்டு உள்ளே போன கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் முன்னாடி போய் நின்று, நான் தான் அந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்றார். அவர் அப்படி சொன்ன உடனே அவரை ஆச்சரியமாக பார்த்த என்எஸ் கிருஷ்ணன், நீ தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனா? ஒரு எழுத்தாளர் நாடகத்தை பார்த்துட்டு நேற்று ராத்திரி பூரா எம்ஆர் ராதா அந்த நாடகத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தான்ப்பா, உனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ லேஸில் அவன் யாரையும் பாராட்ட மாட்டான், நல்லா திட்டுவான், அவ்வளோதான். அப்படிப்பட்ட அவன் உன்னை பற்றி தூக்குன்னு தூக்கி வச்சு பேசியிருந்த பார்த்த உடனே அந்த எழுத்தாளர் நாடகத்தை உன் வாயாலேயே படிக்க சொல்லி ஒரு தடவை கேட்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு, அதனால தான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்தேன் என்றார் என்எஸ் கிருஷ்ணன். எம்ஆர் ராதா தன்னை பாராட்டிய சந்தோஷம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நாடகத்தை கேட்க விரும்புகிறார் அப்படின்ற சந்தோஷம் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து கொள்ள அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த எழுத்தாளர் நாடகத்தை கலைவாணருக்காக படித்து காட்டினார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அவர் அந்த நாடகத்தை படித்து முடித்த உடனே, எம்ஆர் ராதா உன்னை பாராட்டினதில் எந்த தப்பும் இல்லைப்பா, ரொம்ப பிரமாதமாக நாடகத்தை இருக்கு, நீ நிச்சயமாக இந்த சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக வருவே என்று கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை வாழ்த்தி என்எஸ் கிருஷ்ணன், இனிமேல் என்னை பார்க்க வரணும்னா நீ எப்போ வேணா வரலாம், யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை என்று கேஎஸ் கோபாலகிருஷ்ணனும் கூறினார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நாடகத்தை பாராட்டினதை விட இந்த வீட்டுக்கு நீ எப்போ வேணா வரலாம், யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லைன்னு சொன்னார்ல, அதில் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். கலைவாணர்கிட்ட தன்னை பற்றி மிகவும் உயர்வாக கூறிய எம்ஆர் ராதா மேலே அளவு கடந்த மரியாதை வச்சிருந்த காரணத்தினால தான் சித்தி படத்திலே எம்ஆர் ராதா நடிக்க அத்தனை எதிர்ப்பு வந்த போதிலும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவரையே வைத்து அந்த படத்தை எடுத்து முடித்தார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வெளியான அந்த சித்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் ராதாவை தவிர வேறு யாராலும் சிறப்பாக நடித்திருக்க முடியாது என்ற விமர்சனத்தையும் எம்ஆர் ராதாவுக்கு பெற்றுத்தந்தது. சித்தி படத்தினுடைய வெற்றியை விட எம்ஆர் ராதாவுக்கு அந்த படத்திலே கிடைத்த பாராட்டுதல்கள் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தன. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை சந்திக்கவும் அவரோடு பேசவும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நடிகர்கள் எம்ஆர் ராதாவுக்கு உரிய முறையிலே நன்றியை செலுத்திவிட்ட நிறைவோடு தன்னுடைய அடுத்த பட வேலைகளில் இறங்கினார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்.